நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டை அவர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன பிளஸ் பாயிண்ட்னா, நம்ம எந்த விஷயத்தில் நாம் இறங்கினாலும் அந்த விஷயத்தை பூரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வெறி, ஒரு ஆற்றல், இல்லைன்னா ஒரு எனர்ஜி, இல்லைன்னா நெவர் கிவ் அப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பூரணமாக தெரிந்து கொள்வது ஒரு பிடிவாதமான பயணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்னன்னா, இது ரெண்டு சைடும் வரும். இந்த பிடிவாதமான பயணம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலும் வரும், தேவையில்லாத விஷயங்களிலும் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன பிளஸ்னா, குருவின் பார்வை அப்படிங்கிறது இந்த பிடிவாதமான பயணம் நமக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான அனுகூலமான பாசிட்டிவான விஷயங்களை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கும். அது கேரண்டியா சொல்லும். இப்போ நம்ம அந்த இடத்துல மிளரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பலர் நம்மளுடைய அறிவாற்றலால், தோற்றத்தால், நம்மளுடைய சிந்தனைகளால், வேகத்தால், பயணத்தால், புத்திசாலித்தனத்தால், நம்மளுடைய ஆற்றலால் தூண்டப்படுவார்கள். நம்மை பலர் தீண்டப் போகிறார். இவர்கள் எல்லாமே நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பதற்கும், நாம் தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியையும், புத்திசாலித்தனத்தையும், ஈர்ப்பையும், லாபத்தையும், அரசாங்க வேலையையும், வெளிநாட்டு பயணத்தையும், பாக்கியத்தையும், நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பும், கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பம் அப்படின்னா அது துன்பம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம். இது ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி, இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா, யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம். கும்பராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறேன். ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்னன்னா, இது ஏற்கனவே காற்று ராசி. அப்போ அந்த காற்று என்னை தீண்டினால் அப்படின்னு சொல்றதை போல் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டை அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன பிளஸ் பாயிண்ட்னா, நம்ம எந்த விஷயத்தில் நாம் இறங்கினாலும் அந்த விஷயத்தை பூரணமாக முடிக்கக்கூடிய ஒரு வெறி, ஒரு ஆற்றல், இல்லைன்னா ஒரு எனர்ஜி, இல்லைன்னா நெவர் கிவ் அப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கு ஒரு கைடு இல்லைனாலும், அதுக்கு ஒரு புக் இல்லைனாலும், எங்கேயாவது நெட்ல போய் தேடி அந்த ஃபார்முலாவை படித்து அது என்னன்னு தெரியாத அளவுக்கு
அதனை மிச்சமில்லாத அளவுக்கு பூரணமாக தெரிந்து கொள்வது ஒரு பிடிவாதமான பயணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்னன்னா, இது ரெண்டு சைடும் வரும். இந்த பிடிவாதமான பயணம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலும் வரும், தேவையில்லாத விஷயங்களிலும் வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன பிளஸ்னா, குருவின் பார்வை அப்படிங்கிறது இந்த பிடிவாதமான பயணம் நமக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான அனுகூலமான பாசிட்டிவான விஷயங்களை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கும். அது கேரண்டியா சொல்லும். இந்த இடத்துல நமக்கு புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது நம்மளுடைய நட்பு கிரகம், நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கிரகம். புதன் பிரமாதமான புத்திசாலித்தனம், சுக்கிரன் அழகு, ஈர்ப்பு, அட்ராக்ஷன். இது பூரணமாக நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடன் ஒட்டி கொண்டு, ராகுவை தழுவி கொண்டு, ராகுவை கட்டி கொண்டு, ராகுவை மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த ராகு நம்மை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இதனை மெக்னிஃபை பண்ணி கொடுப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அப்படியே அந்த இடத்தில் மிளறுவோம். இப்போ நம்ம அந்த இடத்துல மிளறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பலர் நம்மளுடைய அறிவாற்றலால், தோற்றத்தால், நம்மளுடைய சிந்தனைகளால், வேகத்தால், பயணத்தால், புத்திசாலித்தனத்தால், நம்மளுடைய ஆற்றலால் தூண்டப்படுவார்கள். இப்ப இதுல யாரெல்லாம் நம்மை தீண்ட போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய புது நபர்கள் நம்மை தீண்டுவார்கள். அவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லைன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் புது நபர்கள், ஒரு காதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள். புத்திசாலித்தனத்தை எதிர்பார்த்து காத்திருக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு பயணம், இல்ல திருமணமான நபர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இது எப்படி பார்த்தாலுமே கும்பத்துக்கு அப்படின்னு இன்பத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக நம்மை பலர் தீண்ட போகிறார். இவர்கள் எல்லாமே நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பதற்கும், நாம் தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியையும், புத்திசாலித்தனத்தையும், ஈர்ப்பையும், லாபத்தையும், அரசாங்க வேலையையும், வெளிநாட்டு பயணத்தையும், பாக்கியத்தையும், நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பும், கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பம் அப்படின்னா அது துன்பம் இல்ல, இன்பம் அப்படிங்கிற அளவுக்கு நாமே உணர்வது, அப்படி சொன்னா இன்னும் காற்றில் மிதப்பது போல் ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை கண்டிப்பாக கும்பராசிக்கு ஏற்படும். இந்த இடத்துல எங்க நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நமக்கு யார் குருவாக இருக்கிறாரோ அவர் சொல்லக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நாம் பவ்யமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னைக்குமே நம்மளுடைய குரு நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுப்பார். அவர் இந்த இடத்தில் பயணிக்காத அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தை நாம் அவாய்டு செய்வது மட்டும் நமக்கு புத்திசாலித்தனம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கும்பராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போறோம். குறிப்பா நம்ம இதுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டி இஸ் மை லிமிட் அப்படின்னு சொல்வதற்கு போல் இவர்களுக்கு அந்த விரிவாக்கத்துக்கு ஒரு லிமிட்டே இல்லை. இந்த ஒரு விரிவாக்கம்ங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விரிவாக்கமாக இருந்தால் அது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நன்றாக தூக்கி கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய தோற்றம், அழகு இந்த மாதிரி ஒரு விரிவாக்கமா இருந்தா, ஒருவேளை நீங்க அந்த மாதிரி துறை சம்பந்தப்பட்ட ஊடகம், மீடியா, செலிபிரிட்டி, மாடலிங், ப்ரொஃபைல், ஆக்டிங், இல்ல ஆர்ட்ஸ், இல்ல ஈவன் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் சேல்ஸ் சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு விரிவாக்கம் அப்படிங்கிறது உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு. ஓவராலா பார்த்தோம்னா உங்களுடைய முழு திறமைகளை, முழு வித்தைகளை பல மடங்கு நீங்கள் பெருக்கி ஆம்பிளிஃபை செய்து அதனை நீங்கள் பூரணமாக வெளிப்படுத்தி பல வெற்றிகளையும் பல வாய்ப்புகளையும் முழுவதுமாக நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் டிஸ்டர்பன்ஸோ இல்ல இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் டிஸ்டர்பன்ஸோ
நமக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்காது. இதெல்லாம் ஒரு பாசிங் கிளவுட் தான். என்னுடைய திறமை, என்னுடைய வெற்றி, என்னுடைய அங்கீகாரம் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக நீங்கள் பயணிப்பீர்கள். வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.